ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம 10th 5.2ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 5.1 வந்து ஃபுல் எல்லா சம்மும் போட்டாச்சு, வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். 10th யாராச்சும் படித்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 5th சம் பார்க்கலாம். இவருங்க 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ற புள்ளிகள் ஒரு கோட்டமைந்தவை என காட்டுக. இதான் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 2 புள்ளி கண்டுபிடிக்கணும். இந்த 2 புள்ளியும் அடுத்த 2 புள்ளியும் வர ஆன்சர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு கோட்டமைந்தவை. ஓகேவா? இப்போ ஏயும் பியும் எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு. சாய்வோட ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகேவா? இப்போ இதில் என்னது? y2 என்னோட இது x1, இது y1, x2 y2. ஓகேவா? y2ஓட வேல்யூ என்ன? 2 போட்டிருக்காங்களா? y1ஓட வேல்யூ என்ன? -4. இந்த பாருங்க, இந்த கொஸ்டினில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், 2 ப்ளஸ் ஆயிருமா? அப்போ +4 பை x2ஓட வேல்யூ என்ன? 7 போட்டிருக்கோமா? x1ஓட வேல்யூ என்ன? இங்கே பாருங்க 3. இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், கொஸ்டினில் மைனஸ். ஓகே, 2 ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? 2 + 4 6. ஓகே, 7 + 3 10. இது 2 கேன்சல் பண்ணால் 3/5. இப்போ பி பார்க்கலாம். பியும் சியும் 2 புள்ளியுமா? இது x1 y1 x2 y2 சாய்வு. ஓகேவா? சாயோட ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ வந்து y2ஓட வேல்யூ என்ன? 5 மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன? 2 போட்டிருக்காச்சா? x2ஓட வேல்யூ என்ன? 12 மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன? 7 போட்டிருக்கோமா? 5 மைனஸ் 2 3. 12 மைனஸ் 7 5. ஓகேவா? இப்போ ஏபியோட வேல்யூ பாருங்கள், ஏபியின் சாய்வு பிசியின் சாய்வு சமம். ஓகேவா? வந்து பாருங்கள், இதுக்கும் 3/5 வந்திருக்கு, இதுக்கும் 3/5 வந்திருக்கு. ஓகே, எனவே தரப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டமைந்தவை. ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்காங்க, ஒரு கோட்டமைந்தவை. ஓகேவா? புரியுதா? தேங்க்யூ.